நாம் வரலாற்றிலே நம்ம போய் பார்க்கிற பொழுது சார்ல்ஸ் என்கிறதான ஒரு பைபிள் காலேஜோட பிரின்சிபாலாக இருந்தவர். அவர் மிக முக்கியம். அந்த காலேஜில் பரிசுத்த ஆவியானவர் முதல் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே ஊற்றப்பட்டதை நாம் பலமுறை வாசிப்போம். இந்த சார்ல்ஸ் அவர்கள் என்ன செய்தார்? போஸ்டனில் போய் ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பித்தார். அந்த 1905ஆவது வருஷத்திலே அங்கே படிக்க போன வில்லியம் செய்மூர் என்கிறதான ஒரு கருப்பின வாலிபன் அந்த காலேஜில் படிக்கும்படியாக போனார். அவர் படிக்க போன பொழுது அந்த ஆலய ஆராதனையிலே கடைசியில் உட்கார்ந்திருந்தார். அங்கே தான் உட்கார முடியும், உள்ளெல்லாம் அந்த தேசத்திலே போக முடியாது. அவங்க நிற வெறி அந்த நாட்களில் பயங்கரமாக இருந்தது. எனவே சேர்ந்து கூட பேசக்கூடாது. ஆண்களும் பெண்களும் எப்படியா இருந்தாலும் அவங்க அந்த கருப்பினவர்களும் வெள்ளையர்களும் சேர்ந்து கூட பேச முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை அந்த நாட்களில் இருந்தது, அந்த 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்திலெல்லாம். அப்பொழுது அதனால் ஆலயத்துக்குள்ளார வர முடியாது. ஆலயத்தினுடைய வெளியில படியில உட்கார்ந்து அந்த வாலிபன் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறான். சார்ல்ஸ் அவர்கள் ஆரம்பித்த அந்த சபை அல்லவா, அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இது நடந்தது 1905ஆவது வருடம். 1906ஆவது வருஷத்திலே தான் இந்த மகன், இந்த கருப்பின வாலிபன் உட்கார்ந்து கேட்கிறார். கேட்கிற பொழுது அந்த மகனை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். ஜனங்கள் சபையில இருக்கிறார்கள். பின்பகுதியில இருந்து அங்கே பரிசுத்த ஆவியில நிரம்பி அவர் பற்பல பாஷைகளை பேசி தேவனுடைய மகத்துவங்களை சத்தமாய் அவர் அறிவிக்கிறார். அறிவிக்கிற பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்த்து, அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருப்பின வாலிபனுக்கு பரிசுத்த ஆவி இறங்கி இந்த மகனை நிரப்புகிறதே, இந்த மனிதன் இப்படி பற்பல பாஷைகளை பேசுகிறாரே என்று ஆச்சரியப்பட்டு சபையே அந்த பக்கம் திரும்பினது. அன்றைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய எழுப்புதல் அந்த சபைக்குள்ளரே கர்த்தர் ஆரம்பித்தார். ஆரம்பித்த பொழுது பிரியமானவர்களே, எல்லாரும் அவர் பேச பேச தேவனுடைய மகத்துவங்களை சொல்ல சொல்ல எல்லாரும் இந்த பக்கத்துல திரும்பி கொண்டு இருந்ததான மக்கள் அந்த பக்கத்திலே திரும்பி அவரையே நோக்கி பார்க்கிறார். அவர் பேசுகிறார், அவர் வசனங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார், தேவனுடைய மகத்துவங்களை அறிவிக்கிறார், பற்பல தீர்க்க தரிசனங்களை அப்படியே சொல்லுகிறார், எல்லா மொழிகளிலேயும் சொல்லுகிறார். பற்பல மொழி, பற்பல பாஷை, அங்க இருக்கிற மக்களுடைய மொழியில பல மொழியில பேசுகிறார். அந்நிய பாஷை. ஆச்சரியப்பட்டார்கள். முடிந்தது போனது. ஆனால் அந்த நாள் முதல் பிரியமானவர்களே, தினம் 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 சபையில் ஆட்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே ஏற்பட்டது. ஜனங்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். வந்து ஆண்டவரை பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், வசனத்தை கேட்கிறார்கள். எல்லாம் தனித்தனியாய் இந்த நிலைமையிலே ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கும். தினம் தினமே அந்த கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த வாரம் முடிந்தது, நாட்கள் ஓடினது, ஜனங்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. இடம் இல்லை, சபை நிரம்பினது. வெளிப்பக்கத்தில் இருந்தார்கள், எல்லா வெளிப்பக்கத்தில் எல்லா ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சாங்க. எல்லா பக்கம் உட்கார்ந்து பார்க்கிறார்கள். இது முதலாவது 20ஆவது நூற்றாண்டுடைய ஆரம்பம் பாருங்கள். அந்த நிலைமையில ஜனங்கள் அப்படியாய் வந்து ஆண்டவரை பார்க்கிறார்கள். வெளிப்பாடுகள் கிடைக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுகிறது. வசனம் சார்ல்ஸ் வெட்டி அவர்கள் அவங்க என்ன பண்றாங்க, அங்கே அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் சார்ல்ஸ் பெர்காம், அவருடைய பெயர் பெண்ணி அல்ல, சார்ல்ஸ் பெர்காம். அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த வாலிபன் அவர் தீர்க்க தரிசனம் அப்படியாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு பெரிய அளவுல ஒரு தேசம் முழுக்க, அந்த ஊர் முழுக்க, தேசம் முழுக்க அப்படியே செய்தி பரவி கொண்டே இருக்கிறது. ஆட்கள் நிறைய வந்து தினமுமே நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடியல, அது தொடர்ந்து நடக்குது. ராத்திரியும் பகலும் நடக்க ஆரம்பித்து விட்டது. அப்படியே தொடர்ந்து ஜெபம் போய்கொண்டே இருக்கிறது. வசனம் போகிறது, பாடல் போகிறது, ஆராதனை போகிறது. இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை ஆண்டவர் அந்த நாட்களிலே கட்டளையிட்டார். அப்பொழுது அந்த வில்லியம் செய்மூர் என்கிற அந்த கருப்பின வாலிபன் நல்ல ஊக்கமாய் அவர் ஜெபம் பண்ண பொழுது சார்ல்ஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த மகனை ஆசீர்வதித்து நீங்க தொடர்ந்து இதை செய்யுங்கள் என்று விட்டுவிட்ட பொழுது அங்கே இவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஜென்னி என்கிறதான ஒரு வெள்ளை இன பெண், வெள்ளைக்காரி, அந்த வாலிப பெண், அவள் என்ன பண்ணினாள், அவள் மேல முதல்
அவங்க ஆரம்பிச்ச பிற்பாடு முதல் அவள் மேல பரிசுத்த ஆவி இறங்கி அவள் அந்நிய பாஷையில பேசி அப்படியாய் ஆரம்பித்தாள். அவள் என்ன பண்ணினால் அப்படி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பி அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நேர ஒரு பியானோ இருக்கிற இடத்துக்கு போனா, அந்த கீபோர்டு அந்த பியானோ இருக்கிற இடத்துக்கு போனா, அதை போய் அழகா வாசித்தாள். வாசித்து 23வது சங்கீதத்தை எபிரேய மொழியிலே அப்படியே பாடினாள். எபிரேய மொழியிலே பாடினாள். 1906வது வருஷம் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவள் எபிரேய மொழியில 23வது சங்கீதத்தை பாட்டா பாடி அந்த பியானோ அழகா வாசிக்கிற பொழுது மக்கள் எல்லாம் அயர்ந்து போய் அதை நோக்கி பார்த்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு எபிரேய மொழி தெரியாது. அங்கே ஓடி வந்த சில யூத ரபிகள் பெரிய சத்தமாயிட்டதுனால, இப்ப அப்படி பேசுனதுனால வெளியில இருக்கவங்களாம் உள்ள வந்துட்டாங்க. எபிரேய ரபிகள் என்ன சொன்னாங்க, இவனுக்கு எப்படி எபிரேய பாஷை தெரியும்? முதல் கேள்வி. இரண்டாவது, இவளுக்கு ஒரு நாள் கீபோர்டு வாசிச்சல, பியானோ வாசித்ததே கிடையாது, இவள் எப்படி வாசிக்கிறாள்? எல்லாருக்கும் அடுத்த ஒரு கேள்வி. இந்த கேள்விகளுக்கு மத்தியில ஜனங்கள் எல்லாரும் தொடர்ந்து இன்னும் அதிகமாக வர ஆரம்பித்தார்கள். பின்னாடி நாட்களிலே நடந்தது என்ன பிரியமானவர்களே, அங்கே அந்த வில்லியம் செய்மோர் அவர் என்ன பண்ணுகிறார், இந்த சென்னியை திருமணம் செய்கிறார். ஆனா பிரச்சனை என்ன? பிரச்சனை எல்லாருக்கும் கேள்வி. இவன் கருப்பின வாலிபன், அவள் வெள்ளைக்காரி, எப்படி இந்த திருமணம் செய்யலாம்? பயங்கர எதிர்ப்பு. ஆனால் இந்த வல்லமைக்கு மத்தியிலே, பரிசுத்தாவிக்கு நிறைவுக்கு மத்தியிலே, ஜனங்களுடைய எல்லா விதமான ஆதரவுக்கு மத்தியில ஒருத்தரும் ஒன்றும் பேச முடியாத அளவிற்கு போய்விட்டது. இவங்க திருமணம் பண்ணினார்கள். 2 பேரும் சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை. ஒரு அல்லேலூயா வேகமா சொல்லலாமா? தேவனுக்கு மகிமை. இந்த இடத்தை மாற்ற வேண்டியதானது. மாற்றின பொழுது அசுசா என்று ஒரு ஸ்ட்ரீட் இருந்தது. அசுசா ஸ்ட்ரீட் என்று சொல்வார்கள். அந்த ஸ்ட்ரீட், அந்த தெருல ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சுக்குள்ள, அது மூடப்பட்ட சர்ச். ஒரு முறை ஒரு கொஞ்சம் தீக்கிரை ஆனபடினால இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஜனங்கள் அந்த சர்ச்சை போட்டுட்டாங்க. அப்படியே அது எல்லாரும், அது அழுக்கான இடமாக அப்படியே கிடந்துச்சு. அது 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 இவங்க என்ன செய்யறாங்க, நிறைய பேர் இடம் இல்லை அப்படி போது எல்லா இடத்துலயும் தேடுனாங்க. அப்ப அந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சை போய் கேட்ட பொழுது அவங்க தாராளமா எடுத்துங்க, அது சும்மா தான் கிடைக்கிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது பெரிய கட்டடம், உயரமான கட்டடம். மெத்தடிஸ்ட் சர்ச் உயரமான கட்டடம். அதை சுத்தம் பண்ணினாங்க. சுத்தம் பண்ணி எல்லாரும் அதுக்குள்ளார போய் நுழைந்து அங்கே ஜெபம் பண்ண ஆரம்பித்த பொழுது பிரியமானவர்களே, அந்த இடத்துல ஜனங்கள் கூடி வர ஆரம்பிச்சாங்க. நிறைய ஜனங்க வர ஆரம்பித்த பொழுது அந்த இடம், அந்த விஷயம், அந்த பட்டணம் முழுவதும் வேகமாய் பரவுகிறது, வெளிநாடுகளுக்கு போகிறது. இது அசுசா ஸ்ட்ரீட் எழுப்புதல் அப்படி சொல்லுவாங்க. கண்டுபிடிச்ச அந்த சர்ச், அந்த இடம், அந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சுடைய டோர் நம்பர் 312 அசுசா ஸ்ட்ரீட் என்று சொல்லப்படுகிறது. அதுல தான் அந்த எழுப்பு நடக்கிறது. வில்லியம் செய்மோர் பிளஸ் ஜென்னி, இவங்க 2 பேரும் தான் அந்த ஊழியத்தை செய்கிறார்கள். இவங்க செய்யற இடம் லாஸ் ஏஞ்சல்ஸ். உங்களுக்கு ஞாபகம் வரும், அது கலிபோர்னியாவில் இருக்கிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் எழுப்புதல் என்று இதை குறித்து சொல்வார்கள். அந்த தேசத்துல இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் மிக நேர்த்தியான இடம். இன்றைக்கும் அது நேர்த்தியான இடம். அந்த இடத்த சொல்லும் போது லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்லப்பட்டாங்க, எல்ஏ அப்படி சொல்லுவாங்க. எல்ஏன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அவ்வளவு ஸ்டைலா அந்த இடத்தை குறித்து ஒரு பெருமை தேசம், அமெரிக்க தேசத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரு பெருமை. லாஸ் ஏஞ்சல்ஸ்னா ஒரு பெருமை உங்களுக்கு உண்டு. எனவே எல்ஏ அப்படி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இடம், மிக நேர்த்தியான இடம், இருக்கிறதுலே சிறந்த இடம். அந்த இடம் அது கலிபோர்னியாவில் இருக்கிற இடம். அந்த இடத்துல தான் இந்த எழுப்புதல் நடக்கிறது. அசுசா ஸ்ட்ரீட்ல நடக்கிறது. என்ன நடக்கிறது அங்க பார்க்கிற பொழுது, அங்க வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் இறங்கி அங்க ஒரு எழுப்புதல் நடக்குதாமே, அது நாங்க போய் பார்க்க வர்றோம் அப்படின்னு தேடிட்டு வருவாங்க. தேடிட்டு வரும்போது அங்க போய் இடம் கேட்பாங்க. இப்ப இருக்கிற மாதிரி கூகுள் அதெல்லாம் கிடையாதுல்ல. அப்போ போய் தேடிட்டு போவாங்க, எங்க ஒரு எழுப்புதல் நடக்குதாமே, எங்க ஒரு ரிவைவல் நடக்குதாமே, அந்த ரிவைவல் பிளேஸ் எது, அந்த சர்ச் எது, அந்த பில்டிங் எது அப்படி கேட்பாங்க. கேட்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா பிரியமானவர்களே? தேவனுக்கு மகிமை. அந்த கட்டிடத்துக்கு மேலே அக்னிமயமான பிரிந்து இருக்கிற நாவுகள் போல அந்த தீ பிளம்பு அங்க எரிந்து கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? ஒரு பெரிய தீ பிளம்பு அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே பார்த்தா நல்லா தெரியும், அப்படியே அக்கினி எரிகிறது போல அப்படி எரிந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி எரிந்து கொண்டு இருக்க நம்ம பார்க்க முடியும். நீங்க நெய்வேலிக்கு போனீங்கன்னு சொன்னாக்க
அங்கே இந்த அனல் மின் நிலையம் இருக்கும். அதுக்காக பெரிய டவர் போல கட்டியிருப்பாங்க. அதுக்கு மேல என்ன பண்ணும், அப்படி நெருப்பு எரியறத பார்த்துக்கிட்டே போக முடியும் நம்ம. அது போல அந்த மெத்தடிஸ்ட் சர்ச்ல இந்த 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 அசுசா ஸ்ட்ரீட்ல 312 என்னுடைய அந்த வீட்டுல வில்லியம் சைமூர் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அவங்க ஜென்னி கூட மனைவி கூட இருக்கிறாங்க. இது லாஸ் ஏஞ்சல்ஸ், இது கலிபோர்னியாவில் இருக்கிற இடம். அந்த இடத்துல 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1906 வருஷத்துல ஆரம்பித்ததான இந்த ஜெபம் 3.5 வருஷ காலம் தொடர்ந்து அந்த இடத்துல நடந்து கொண்டே இருந்தது. 3.5 வருஷம் முடிகிற பொழுது அந்த எழுப்புதல் அப்படியே குறைந்து அது போய்விட்டது. அது ஏன் முடிகிறது என்று சொன்னால், இந்த எழுப்புதலை தேவன் ஆவியானவர் நமக்கு கொடுத்து விட்டு முழு தேசத்துக்கும் இந்த அக்கினி பற்றி எரியும்படி அனுப்பி வைக்கிறார். எனவே அது முடிந்ததிலே யார் மேலேயும் தவறில்லை. அது முடிந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பிரியமானவர்களே, இந்த விஷயம் 3.5 வருஷ காலத்துக்குள்ளே முழு உலகத்துக்கும் போய்விட்டது. நம்ம தேசத்துக்கும் வந்துருச்சு. நம்முடைய அங்கே மகாராஷ்டிரா ஸ்டேட்ல பார்க்கிற பொழுது அங்கே பண்டிட் ராமாபாய் அப்படிங்கிற ஒரு சகோதரி லேடி, அவங்க திருமணம் ஆகாதவர்கள், அவங்க பெண்களுக்கான ஒரு விடுதியை நடத்தி கொண்டிருந்தாங்க. அவங்க இது குறித்து கேள்விப்பட்டு அவங்க அந்த தேசத்துக்கு போய் அதை பார்க்க போனாங்க. அதை போய் சும்மா பார்க்க தான் போனாங்க. போன பொழுது அந்த பரிசுத்த ஆவி அபிஷேகம் அவங்க மேல இறங்கி, அந்த வல்லமை இறங்கினபடினாலே அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக சில காலங்களிலே தங்கி இருந்து விட்டு திரும்பி வந்து தங்களுடைய அந்த மகாராஷ்டிரா ஸ்டேட்ல தன்னுடைய ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பொழுது இந்த அபிஷேகம் எங்களுடைய ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு வரணும் என்று சொல்லி அவங்க ஜெபம் பண்ணின பொழுது அவங்க மேல பரிசுத்த ஆவி அக்னி இறங்கினார். பரிசுத்த ஆவி அக்னி இறங்கி எல்லார் மேலையும் அக்னிமயமான பிரிந்து இருக்கிற அந்த நாவுகள் போல காணப்படுகிறது. உடன் இருக்கிறவங்க பயந்து போய் இது எரிகிறது என்று நம்பி என்ன செய்தார்கள், பக்கெட்ல தண்ணி எடுத்து அவங்க மேல ஊற்றி விட்டாங்க. ஆனால் அது அணைந்து போகவில்லை, எரிந்து கொண்டிருந்தது. அதனால் அங்கு நிற்கிறவர்கள் முழங்கால் படியிட்ட யாரும் அவங்க கருகி போகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் நம்முடைய தேசம் இப்படியே முழு உலகத்துக்கும் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் எழுப்புதல், அசுசா ஸ்ட்ரீட் எழுப்புதல், வில்லியம் சைமூர் மூலம் ஜென்னி மூலம் ஏற்பட்ட இந்த எழுப்புதல் தேசத்துக்கெல்லாம் போய் சேர்ந்த பிற்பாடு படிப்படியாக குறைந்து 3.5 வருஷ காலத்தில் அது முடிந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது நினைக்கிற பொழுது, ஏன் முடிந்தது என்பதற்கான கேள்வி. இதுக்கு பதில் என்னவென்று சொன்னால், பிரியமானவர்களே, ஆதியில அப்போஸ்தல காலத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதற்கு பிற்பாடு சபையானது துன்புறுத்தப்பட்டு அது ஸ்கேட்டர்ட் ஆகிவிட்டது, எல்லாம் பரவி போய்விட்டது. 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது சிதறப்பட்டவர்கள் போடப்படும். முழு அந்த தேசம் முழுவதிலும், யூதயா முழுவதிலும், சமாரியாவிலும் எல்லா பகுதிக்கும் சிதறப்பட்டு போனார். இது தேவ திட்டம். நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த அபிஷேகம், நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷத்தினுடைய விதம், இதை கேட்கிற பொழுது ஜனங்கள் மனம் திரும்புகிற இந்த காரியம் முழு உலகத்துக்கும் போகணும், முழு தேசத்துக்கும் போகணும். எனவே ஆண்டவர் சபையை துன்பப்படுத்தி பிரித்து அனுப்பினார். அது போலதான் 3 வருஷ காலம் முடிகிற பொழுது, பிரியமானவர்களே, முழு உலகமும் போய் அதை சந்தித்து விட்டது. பெற்றுக்கொண்டு முழு உலகத்துக்கு இந்த பரிசுத்த ஆவி அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அபிஷேகத்தில் நிரம்பி இவர்கள் சத்தியத்தை சொல்ல, சுவிசேஷத்தை சொல்ல காரியங்கள் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டபடினாலே அது நிறைவடைந்ததாக சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? நல்ல முழு பலத்தோடு தேவனுக்கு மகிமை. தேடி போனவங்களுக்கு அடையாளம் என்ன? அங்க பாருங்க, அப்படி போயிட்டே இருக்கு, இந்த லைன்ல போயிட்டே இருங்க. அங்க பார்த்து ஒரு பெரிய கட்டடம் இருக்கும், அந்த கட்டடத்துக்கு மேல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுதாங்க அடையாளம். அதுக்குள்ளதான் அந்த ஜெபம் நடக்குது. போங்க போங்க அப்படிதான் சொல்லி அனுப்புவார்கள். இப்படிப்பட்ட இடத்துக்கு ஜனங்கள் அப்படி போய் கொண்டிருப்பார்கள். அதுக்குள்ள வெளியில தான் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். உள்ளார இவங்க போய் பார்க்கிற பொழுது பனி போல ஆண்டுடைய மகிமை, பரிசுத்த ஆவியாருடைய மகிமை பனி போல அப்படியே இறங்கி கொண்டிருக்கும். ஜனங்கள் அது உள்ளார போன உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, முழங்கால் படியிடுவாருங்க. தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரிடத்துல சொல்லுவாங்க. என்னோட வாழ்க்கையில கடந்து வந்த பாதையில நடந்ததை எல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசுவாங்க. ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். உள்ள போன எல்லாருமே அல்லேலூயா அவங்களோட பாவ உணர்வு அடைவாங்க.
மனங்கசந்து அழுவாங்க, விழுந்து புரண்டு அழுது தங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் ஆவியானவர் நிரப்பி ஒரு உணர்வு தருவார். அங்க பிரசங்கம் நடந்துட்டே இருக்கும், ஆராதனை நடந்துட்டே இருக்கும், செப்பம் எல்லாரும் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்கே கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் குடும்ப சாபம் நீங்கிடுச்சு, நீ பாவ பாரம் இல்லாத மனுஷன், உனக்காக இயேசு சிலுவையிலே கரையம் செலுத்தி விட்டார், ரத்த கரையம் கொடுத்து விட்டார், நீ பட வேண்டிய பாடுகளை தண்டனைகளை அவர் அனுபவித்து விட்டார். மகனை எழும்பு, சந்தோஷப்படு, களிகூறு, என்னை பாடு, மகிமைப்படுத்து, ஆராதனை செய். ஆவியானவர் அப்படியே பேசும்போது எல்லாம் பாடி ஆராதனை போவே மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. சில நாட்கள் தங்கி இருந்துட்டு அப்புறம் தங்களுடைய தேசத்துக்கு போவார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதலையும் அசுசா ஸ்ட்ரீட்டில் ஆண்டவர் அப்படியாக அங்கே காண்பித்தார். ஒரு மனுஷன், அதிகபட்சமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனுஷனுக்கு கை ஆக்சிடென்ட்ல போயிடுச்சு, அந்த கையே இல்லை. அப்படிப்பட்ட மனுஷன் அந்த இடத்துல ஜெபம் பண்ண போனான். அவனுக்கு கையே வளர்ந்து இந்த இடது கையை போல வலது கை, அவனுக்கு ஒரு புது கையை கர்த்தர் அந்த ஆவியானவர் கொடுத்தார். ஆண்டவர் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார். இயேசு அவனுக்காக இந்த அற்புதத்தை செய்தார். தேவன் மகிமைப்பட்டார். இதை விட ஒரு உதாரணம் நம்ம அற்புதம் நடந்ததை குறித்து சொல்லவே வேண்டியதில்லை. இதற்காக நம்ம கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்த முடியுமா?